வணக்கம் தோழர்களே. வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி மத்திய மோடி அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து பல்வேறு தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தங்கவயல் தாலுகா கவுன்சில் தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. இதை பற்றி தங்கவயல் தாலுகா செயலாளர் தோழர் ஸ்ரீகுமார் விளக்குகின்றார். அன்பார்ந்த தங்கவயல் உழைக்கும் மக்களே, தொழிலாளர் தோழர்களே, வருகின்ற 12ஆம் தேதி பிப்ரவரி 12ஆம் தேதி அனைத்து இந்திய பொது வேலை நிறுத்தம் இருக்குது. அது எதுக்காகன்னா, அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு 4 லேபர் கோடை ஆப்போசிட் பண்ணுறதுக்காக ஒரு பொது வேலை நிறுத்தத்தை அறைகோல் வச்சுக்கிறாங்க. அந்த பொது வேலை நிறுத்தத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் தங்கவயல் தாலுகா கமிட்டி என்றும் ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஆதரவுடன் அந்த போராட்டத்தை, அந்த வேலை நிறுத்தத்தை எல்லாரும் ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதில் அந்த 4 லா என்னன்றதை ஒரு சின்னதாக சொல்லிடலான்னு. அதில் ஏற்கனவே தொழிலாளிகள் உரிமை பெற்ற அம்பேத்கரால் வகுத்த 29 சட்டங்களை ஒன்றிணைத்து வெறும் 4 லேபர் கோடை கொண்டு வரோம். அப்போ ஏற்கனவே இருந்த அம்பேத்கர் சட்டத்தை நீக்கிறது, இது எவ்வளோ பெரிய ஒரு மக்களுக்கு விரோதமான செயல். இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படி 4 என்ன சொல்றான் அப்படின்றதுல விஷயத்துக்கு வரேன். முதல் விஷயம், 8 மணி நேர வேலையை எடுக்கிறான். அப்படின்னா இதுக்கு மேல 8 மணி நேரம்லாம் வேலை இல்லை, 13 மணி நேரம், 14 மணி நேரம், தொடர்ந்து 48 மணி நேரம், இப்படி வேலை நேரத்தை அதிகரிக்கிறது. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே தொழிலாளி வர்க்கம் 1980 உலக தொழிலாளி வர்க்கம்லாம் ஒன்னா சேர்ந்து 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னு சொல்லி சிகாகோ நகரத்துல போராடி பெற்ற அந்த உரிமைக்கு எதிரான ஒரு சட்டம். அதுல நம்ம 48 அம்பேத்கர் கோட் பண்ணும்போது 8 மணி நேர வேலையை இந்தியாவில் கோட் பண்றாரு. ஆனா இந்த சட்டத்தை இருக்கிறது, இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முதல் சட்டத்தையே வன்மையாக கண்டிக்கிறோம். 2வது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பிரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்றாரு, தனியார் மையம். இதுக்கு மேல எந்த கம்பெனியை கவர்மெண்ட் எடுத்து நடத்தாது. அப்போ நீ பிரைவேட்ல போனீங்கன்னா பிரைவேட்ல உனக்கு ஒரு பாதுகாப்பு தரோம், சமூக பாதுகாப்பு. அப்படின்னா என்ன, இஎஸ்ஐ, பென்ஷனு, இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு அந்த விதத்துல சொல்றோம். இதுல எங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அப்படின்னா நிரந்தர தொழிலாளின்றதே இதுக்கு மேல இருக்காது அப்படின்னு சொல்றோம். அப்போ நிரந்தர தொழிலாளி இருக்காது அப்படின்னு சொல்ற ஒரு சட்டத்தை நம்ம எதிர்க்கணுமா, எதிர்க்க கூடாது. அப்போ தொழிலாளி வர்க்கத்துக்காக பாடுபடுற எங்க கட்சி கண்டிப்பாக அந்த தொழிலாளி விரோத போக்க, இந்த பர்மனன்ட் இல்லாத, இப்போ நம்ம பர்மனன்ட் வேணும்னு உள்ளூர்ல 30 வருஷமா 40 வருஷமா கேட்டுக்கிறோம். இது இன்னும் தொடர்ந்து நம்ம ஒரு போராட்டம் பண்ணினே இருக்கிறோம். அதுல பர்மனன்ட் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்தா, இந்த சட்டம் என்ன சொல்றதுன்னா, இதுக்கு மேல நீ பர்மனன்ட் எல்லாம் இல்ல, ஒப்பந்த தொழிலாளி முறையா கொண்டு வர அப்படின்னு சொல்றோம். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இன்னொன்னு, பாதுகாப்புன்னு சொல்லி இஎஸ்ஐ பிஎஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறாங்க. அப்ப இஎஸ்ஐ கொடுக்குறேன்னு சொன்னா, இஎஸ்ஐ கொடுத்தா அது பிரைவேட் வேலை செய்யறவங்களுக்கு நீ எல்லாருக்கும் தெரியும் இஎஸ்ஐ யாருக்கு வருது. அப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா, பெம்மல் கம்பெனிக்கு தான் பெம்மல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பான். அப்போ இஎஸ்ஐன்றது இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு போய் அந்த இடத்துல வைத்தியம் பார்த்துக்கிறது தான். இந்த கூட என்ன சொல்ல, இதுக்கு மேல கவர்மெண்ட் எல்லாம் அந்த இதே இருக்காது. இஎஸ்ஐ நான் பெருசு பண்றேன், அதுல போய் எல்லாம் பாத்துங்க அப்படின்னு சொல்லி, அப்படி மக்களுக்கு விரோதமாக, தொழிலாளிக்கு விரோதமான இந்த 4 சட்டங்களை கொண்டு வரோம். இந்த சட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதை வாபஸ் பெறணும், மத்திய மோடி அரசு இதை வாபஸ் பெறணும். ஒண்ணு, அந்த வாபஸ் பெறணும்ன்ற கோரிக்கையோட சேர்த்து 12ஆம் தேதி பந்துக்கு நாங்கள் எல்லா தொழிற்சங்க கூட்டமைப்பு ஒருங்கிணைச்சு பண்ற அந்த பந்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்கவயல் தாலுகா கமிட்டி சார்பாக முழு ஆதரவையும், தொழிலாளி வர்க்கம் இதை புரிந்து கொண்டு போராட முன்வரணும், இந்த சட்டம் நம்மளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி போராட முன்வரணும்னு சொல்லி ஆரோக்கியம் விழிக்கிறோம். நம்ம கட்சியில ஒரு விஷயம் சொல்றோம். இப்ப ஏற்கனவே இந்தியாவில் பல்வேறு விஷயங்கள் மோடி கவர்மெண்ட் எடுத்துன்னு வர, மகாத்மா காந்தி பேருக்கு பிடிக்கலன்றதுக்காக என்னவோ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மகாத்மா காந்தி எடுத்துட்டு 40 நாள் ஸ்டேட் கமிட்டியும்
ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 60 நாளுக்கான கூலியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் தரணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை வரைவு கொண்டு வராங்க. இந்த விஷயம் நாங்கள் என்ன சொல்றோம்னா, இது வந்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பறிக்கிற செயல்னு சொல்றோம். நீ காந்தி பேர் வைக்கிறதுல ரெண்டாவது, அந்த பேர்லயே வந்து அந்த 100 நாள் வாய்ப்பத்தை தொடரணும். தொடர்ந்தா தான் அட்லீஸ்ட் அந்த கிராமப்புற மக்களுக்கு வந்து அந்த 100 நாள்ல வந்து வேலை வாய்ப்பு போய் செய்யறோம் அப்படின்னு சொல்றதுல நம்ம வந்து உறுதியா இருக்கிறோம். இது வந்து இடதுசாரிகள் கொண்டு வந்த ஒரு திட்டம். ஏன்னா விவசாயம் கெட்டு போய் கிராமப்புறங்கள்ல எல்லா தொழிலாளியும் இந்த விவசாயிகளால் வந்து கூலி தொழிலாளர் மாறிக்கிறான். அந்த கூலி தொழிலாள மாறினவனுக்கு அட்லீஸ்ட் அந்த 100 நாள்ல கஞ்சி கொடுத்து அவனுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை கொடுத்து அவனுக்கு வந்து சோறு போறதுக்காக தான் அந்த வேலை திட்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வருது. அந்த திட்டத்தை வந்து இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் வந்து நீர்த்து போக செய்யுது. இதுல எங்களோட உணர் கோரிக்கை என்னன்னா, கிராமப்புற மக்களை மட்டும்தான் கூலி தொழிலாளியா இல்ல, நகர்ப்புறத்துலயும் நம்ம மாதிரி தொழிலாளி வர்க்கம் நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாத ஊரா போறான். அந்த மாதிரி இளைஞர்களுக்கு பகத்சிங் பேர்ல ஒரு வந்து ஆக்ட் கொண்டு வந்து பனேகா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். பகத்சிங் ஆக்டில் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை உறுதி திட்டத்தை பகத்சிங் பேர்ல எடுத்து அதே மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நகர்ப்புறத்திலையும் ஏற்படுத்து அப்படின்னு சொல்றோம். அந்த நகர்ப்புறத்துல அது மாதிரி வேலைவாய்ப்பு திட்டத்தை ஏற்படுத்திங்களா, அந்த 100 நாள்னாலும் அந்த ஒரு இளைஞன் அந்த ஒரு வேலையை செஞ்சு மேற்கொண்டு படிக்க போறதோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு அவன் வந்து யூஸ் ஆகும். அதனால நகர்ப்புறத்துலயும் அந்த வந்து பனேகா திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த பந்து சமயத்துல வந்து நாங்கள் வந்து எங்க கட்சி சார்பாக அறிவிக்கை இருக்கிறோம். இது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கான பிரச்சனையை பார்க்காம இது ஒட்டுமொத்த உழைக்க மக்களுக்கான தாக்குதலாக வந்து நீங்க வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த நாள் இன்னைக்கு படிச்சுட்டு வர்ற எல்லா பசங்களும் நாளைக்கு உனக்கு வந்து கவர்மெண்ட்னு ஒரு கம்பெனியே இருக்காதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஐயோக்கியதானம். இப்போ ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் செக்டார்களை ஐடிஏவே மூணு பல ஃபோன் கம்பெனிக்கும் உள்ள வந்துச்சு, என்செம்டியை மூணு பல வாட்ச் கம்பெனிக்கு உள்ள வந்துச்சு. நம்ம சிக்கர்ஸ்ன்னு சொல்லி நம்ம கோல்டு மைன்ஸை மூடுற அப்போ இந்த கோல்டு தரம் இருக்குதோ இல்லையோ, இதை எடுத்து பிரைவேட் கொடுக்குறியோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து வரும்போது நீ ஏற்கனவே கவர்மெண்ட் இப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த தங்க சுரங்கத்தை கவர்மெண்ட்டை எடுத்து நடத்துன்னு சொல்லும் போது அப்போ இந்த கோடில் என்ன சொல்லுதுன்னா கவர்மெண்டாலாம் இது மேலே கம்பெனி நடத்தாதுன்னு சொன்னா இது நம்மளுக்கும் சேர்ந்து தான் இந்த கோடில் வந்து பாதிப்பு இருக்குது. அதனால எல்லா தொழிலாளி வர்க்கமும் எல்லா இளைஞர்களும் இது வந்து நம்மளுடைய வருங்காலத்தை அழிக்கக்கூடிய திட்டம் என்று சொல்லி நீங்களும் வந்து முன்ன வந்து அந்த போராட்டத்தை அந்த பந்தை சக்சஸ் பண்ணி மையமாக வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உங்களை அறைகூவி போராட்ட களத்துக்கு அழைக்கிறோம். இன்குலாப்